கும்பகோணம் மகாமகம் பத்தின ஒரு சூப்பர் அப்டேட் நமக்கு வந்திருக்கு. இது மகாமகம் அப்படின்னு சொல்றத விட மெகாமகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2028 மகாமகம்ல 1,50,00,000 இருந்து 2,00,00,000 மக்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இவ்வளவு மக்களுக்கும் தேவையான அடிப்படை வசதிகள செய்து தர்றதுக்கான முன்னேற்பாடுகள் தொடங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தா, இதுவரைக்கும் எதுவுமே இல்ல. 2016 மகாமக பெருவிழால சுமாராக 50,00,000 மக்கள் பங்கேற்றிருந்தாங்க. அடுத்த முகாமுகம் 2028ஆம் ஆண்டு நடக்க இருக்கு. அதுக்கான தேதியும் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது 9 மார்ச் 2028 அன்று மகாமக பெருவிழா நடைபெறும் அப்படின்னு கும்பகோணத்தில் உள்ள 12 சிவாலயங்கள் மற்றும் 5 வைணவ தலங்களோட நிர்வாகிகள் ஒன்று கூடி இந்த கூட்டத்துல முடிவு எடுத்திருக்காங்க. 12 வருடங்களுக்கு ஒருமுறை நடக்கும் இந்த மகாமகம் 1992ஆம் ஆண்டு நடந்த அந்த கோர விபத்துக்கு பிறகு மகாமக பெருவிழால நிறைய மாற்றங்கள் செஞ்சிருந்தாங்க. அதுவரைக்கும் மொத்த கூட்டமும் குளத்துல இறங்கி நீராடும் அந்த வழக்கம் முற்றிலுமா நிறுத்தப்பட்டு ஒவ்வொரு பேட்சா மட்டுமே தான் பப்ளிக்கா அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஒரு பேட்ச் குளத்த விட்டு வெளியேறின பிறகு தான் அடுத்த பேட்ச குளத்துக்குள்ள என்டர் ஆக அலோவ் பண்ணாங்க. இது மாரி அதிக கூட்டம் சேர்றத 2004 மற்றும் 2016 மகாமகம் அப்போ முழுமையா சரி செஞ்சுட்டாங்க. இந்த பேட்ச் சிஸ்டம் மகாமக குளத்துக்கு மட்டும் அல்லாம, அந்த குளத்துக்கு ரீச் ஆகுற எல்லா சாலைகள்லயும் கிட்டத்தட்ட 1 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த பேட்ச் சிஸ்டத்த பண்ணதால, எந்தவித நெருக்கடியும் இல்லாம கடந்த 2 மகாமகமும் சுமூகமா நடந்தது. சரி, இந்த மகாமகத்துக்கு முன்னேற்பாடா இதுவரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன கம்ப்ளீட்டா ரீடெவலப் பண்றாங்க. இப்போ இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் மொத்தமா இடிச்சுட்டு, கம்ப்ளீட்டா புது பில்டிங்கே இங்க கட்டுறாங்க. இந்த ஒர்க் எப்படியும் இன்னும் ஒரு 1 ஆர் 2 மந்த்ல ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகுறதுக்கு எப்படியும் ஒரு 2 இயர்ஸ் ஆகும். ஆனா, இத தவிர மத்த ஒர்க் ஏதாவது இனிஷியேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்ல. ஸ்டேட் கவர்ன்மெண்ட் இதுவரைக்கும் எந்த ஃபண்டும் ஒதுக்கீடு செய்யல. 2004 மகாமகத்த பொறுத்தவரைக்கும் கும்பகோணம் நகரத்துக்கு தேவையான சில உட்கட்டமைப்புகள்லாம் மேம்படுத்தப்பட்டது. ஆனா 2016 மகாமகம் இங்க நிரந்தரமா எந்த ஒரு உட்கட்டமைப்பும் ஏற்படுத்தப்படல. தற்காலிகமான பேருந்து நிலையம், குடிநீர் இது போன்ற அத்தியாவசிய சேவைகள் மட்டுமே செஞ்சிருந்தாங்க. ஓவராலா 2016 மகாமகம் அப்படிங்கிறது நெறைய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தாலும், அந்த நிதியெல்லாம் சரியா கையாளப்பட்டதா அப்படின்றது பெரிய சந்தேகம் தான். 2016 போல இல்லாமல் 2028 மகாமகம் சிறந்த உட்கட்டமைப்ப ஏற்படுத்தும் அப்படின்னு நம்மலாம் நம்பலாம்.